பாக்கியா தான் ஈஸ்வரி பாட்டியை அத்தை சொத்தேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இனியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்து இந்த ஈஸ்வரி பாட்டியை அடக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. ஆமாங்க, இந்த பாக்கியா எப்போ திருந்துறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி விஷயத்தில் பாக்கியா ரொம்பவே தப்பு பண்ணுறாங்க தான் சொல்லணும். இந்த ஈஸ்வரி பாட்டி நன்றி கெட்டத்தனமாக எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பாக்கியா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே சூப்பராக வெற்றிகரமாக அவங்களோட ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேண்டா வெறுப்பாக தான் பாட்டி வந்து அந்த ஹோட்டல் ஓப்பனிங்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா போகும்போதே பார்த்திங்கன்னா பாக்கியா ஒரு 2 டைம் தான் கூப்பிட்டாங்க. வரலேன்னு சொல்லிட்டு சொல்லவுமே அவங்க வாட்டில் அமைதியாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அது ஒரு பக்கம் கோபம். இந்த பாட்டியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலை. கூப்பிட்டாலும் பிரச்சனை, கூப்பிடலைனாலும் பிரச்சனை, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஜெனி கூட பாட்டியுமே இங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு போயிடுறாங்க. போன பாட்டிக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே கெத்தாக வந்து சொல்கிறாங்க. போன உடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு தான் நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கடையா, ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே நிற்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹோட்டலுக்கு என்ன நேம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக பாக்கியா என்னோட நேம் தான் வைப்பா, அவள் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் என் பேர் தான் வச்சுருக்கா, அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் என் பேர் தான் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா திரைய விளக்குறாங்க. அதை பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அதில் பாக்கியா மிஸ்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை வந்து ஈஸ்வரி பாட்டினால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. இங்கே செலியனும் ஜெனியும் இருந்துக்கிட்டு என்ன பாட்டி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அம்மா உங்கள் பேரை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களே, பாருங்கள் இப்போ அம்மா பேரை தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டி அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆமாம், இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இதுக்கு என் பேர் வைக்கலனா என்ன, எனக்கு சந்தோஷந்தான். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கெலாம் என் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கடையே ரொம்பவே அசிங்கமாக இத்தனையோனா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியா பாட்டி, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி பேசுகிறத கேட்டுட்டு இங்கே அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தம், நம்ம இனியா வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க வரலேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனியா வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சுதாகர் வந்து அங்கே நிதிஷ்கிட்ட வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இனியாவை கூப்பிட்டு வெளியே போயிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நிதிஷ் வந்து இனியாவை கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே பாக்கியாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாக்கியாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் பண்ணுவா, எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் என் பேர் தானே வச்சா, இதுக்கும் வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவா, என்னை வேணும்னே அசிங்கப்படுத்துகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாட்டி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செனி வந்து கேட்குறாங்க. அது இல்லை, எப்போடா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தோணுது, எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, காற்றும் வரல ஒன்றும் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பாட்டி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு வந்து இங்கே ஈஸ்வரி பாட்டி செலியன் வந்து சீக்கிரமே போயிடுறாங்க பாக்கியா கிட்ட வந்து சொல்லிட்டு. அப்போ அமிர்தா வந்து பாக்கியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊடமாட வந்து வர கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவை கூப்பிட்டு போன நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு என்ன நிதிஷ் என்னென்னமோ சொல்லிட்டு போனீங்க போகும்போது, இப்போ என்ன சீக்கிரமே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரில இனியா, ஒரு மாதிரி ரொம்பவே தலைவலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ரூம்குள்ளே நிதிஷும் இனியாவும் இருக்கிறாங்க. இனியாவுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கனால சரி கொஞ்சம் நேரம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க ரூமை விட்டு. அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவை ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாரு அந்த பாக்கியாவுக்கு இப்போ எந்த ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் நான் பக்காவாக பிளான் போட்டு பறிச்சிட்டேன். இப்போது அவள் நடு தெருவில் வந்து நிற்கிறா. கடையை பார்த்தா ரொம்பவே கேவலமாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு சுதாகரை திட்டுறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னை பற்றி தெரியாதா, என்கிட்ட யாராச்சும் மரியாதை இல்லாமல் பேசினா திமிரை காமிச்சா உங்களுக்கு நான் எப்படி பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியாதா, என்கிட்ட நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அந்த பாக்கியாவுக்கு எவ்வளோ தைரியம் எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவா
நான் கேட்கும்போதே அவள் அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கொடுத்துருந்தா அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையே வந்திருக்காது. இப்போது என்னை பகைச்சிக்கிட்டனால அவளுக்கு 2 ரெஸ்டாரண்ட்டுமே போயிடுச்சு. இப்போவும் அவளுக்கு அந்த திமிரு அடங்கலை. இப்போ அந்த சின்ன ஒரு குப்பை மாதிரி ஒரு கடையை வச்சுருக்கிறாளே, அந்த ரெஸ்டாரண்ட்டுமே அவளுக்கு இருக்க போகிறதில்ல. அதுக்குமே நான் வந்து ஒரு பெரிய ஆப்பா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதோ அவங்க கோவத்தில் ஆதங்கத்தில் பேசிட்டாங்க. அதுக்காக நீங்கள் இப்படிலாமா பழி வாங்குவீங்க? விடுங்க இதோட. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதையும் எதுக்குங்க தடுக்க போகிறீங்க? அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு தடுக்க போகிறேன்னா, இப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்னைய எப்படி அசிங்கப்படுத்திட்டு போனா தெரியுமா அந்த பாக்கியா? அப்படியே என்னால் மறுபடியும் ஒரு வார்த்தை பேச முடியாது. அந்த மாதிரி குத்தி பேசிட்டு போனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சுதாகர்கிட்ட இதுக்கப்புறம் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் நம்ம இனியா கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டும் அம்மா கையை விட்டு போயிடுச்சா? பிளான் போட்டு இவங்க அம்மா கிட்டேருந்து பறிச்சிட்டாங்களா? இந்த அங்கிள் இவ்வளோ மோசமானவரா? அதுக்கு தான் அம்மாக்கிட்ட நான் அப்போயே சொன்னேன், இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக. இப்போ எல்லாமே அம்மா கையை விட்டு போயிடுச்சா அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இனியா இருக்கிறாங்க. எதுனாலுமே போயிட்டு நம்ம முதல்ல வீட்டில் போயிட்டு பேசிக்கலாம், அப்புறம் வந்து இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ரொம்பவே கோவத்தோட யாருக்கிட்டையுமே அங்கே சொல்லாமல் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே இனியா வீட்டுக்கு வரும்போது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. அப்போ தான் பாக்கியா வீட்டுக்குள்ளே வராங்க. ஹோட்டலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பாக்கியாவை இந்த ஈஸ்வரி பாட்டி திட்டுன்னு திட்டுறாங்க. பாக்கியா, உனக்கு அவ்வளோ நெஞ்செழுத்தமா? எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இப்படிலாம் வந்து பண்ணுவ? என்ன எப்போதுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பேர் தானே வைப்ப? இப்போ என்ன ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் பேர் ராசி இல்லைன்னு நினச்சிட்டு இப்போ உன் பேரே வச்சுட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, அத்தை உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இதுவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் உங்கள் பேர் வச்சுருந்தாலுமே நீங்கள் குத்தம் தான் சொல்லியிருப்பீங்க. போய் இந்த ஒரு கேவலமான ஹோட்டலுக்கு போயிட்டு என் பேர் உன்னை யாரும் வைக்க சொன்னது? யாரை கேட்டு நீ வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் தப்பு, எதுக்கெடுத்தாலும் குத்த சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கியா, எல்லாமும் நீயா கற்பனை பண்ணிக்குவியா? நான் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேனே அப்படி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னீங்க? அந்த ரெஸ்டாரண்ட்டே உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி அதுக்கு உங்கள் பேர் வச்சா மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறாங்க. அந்த 2 ரெஸ்டாரண்ட் போனது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுமே சீக்கிரமே போயிடும் பாக்கியா. நீ வேணால் பார்த்துட்டே இரு. பாதிலேயே நீ மூடிட்டு மூலையில் உட்கார போகிற. அதை நான் பார்க்கதான் போகிறேன். உன்னோட திமிர்னால தான் எல்லாமே வந்து உன்னை விட்டு போகுது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை. இதுக்கு முழு காரணமே நீங்கள் தான். ஏன்னா இனியா கல்யாணத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பண்ணி வைக்கலைன்னா இப்போ என்னோடய ரெஸ்டாரண்ட் என் கையை விட்டு போயிருக்காது. அது மட்டுமா? சரி, கல்யாணம் தான் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த டைமில் நீங்கள் என்னை அந்த வெத்து பேப்பரில் வந்து சைன் போடுன்னு கட்டாயப்படுத்தினீங்க. அதனால தான் என்னோடய ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு இப்போ என் கையை விட்டு. எல்லாத்துக்கும் முழு காரணம் நீங்கள் தான். நீங்களும் உங்கள் பையன் மட்டும்தான். இப்போ அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்க. இப்படிலாம் இருக்காதீங்க, நல்லதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா, உனக்கு ரொம்பவே வாய் கூடி போயிடுச்சு. என்ன இப்போது ரெஸ்டாரண்ட் என்னால் தான் போயிடுச்சுன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உங்களால் தான் போச்சு. நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் நான் அந்த வெத்து பேப்பரில் சைன் போடாமல் தான் இருந்திருப்பேன். உங்களால் தான் அதில் நான் சைன் போட்டேன். இப்போ என்னோடய இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். ஆனால் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லை. இப்போ கூட வந்து என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கூட சண்டைக்கு போகிறாங்க. இப்போ நான் இனியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரலைன்னா உன் பிள்ளை வந்து நல்லா இருப்பாளா? அந்த கேவலமான அந்த வேலைக்காரி வீட்டில் போயிட்டு குப்பை கொட்டிகிட்டு இருப்பா, உன்னத்துக்காகாத அந்த ஆகாஷை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சு, என்ன உன் பொண்ணுக்கு நீ கிஃப்டாக தானே கொடுத்துருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி. யார் கிஃப்டாக கொடுத்தா? நான் விருப்பப்பட்டு கொடுத்தா தான் அதுக்கு பேர் கிஃப்ட்டு. அவர் என்னை ஏமாற்றி என்னோடய பர்மிஷனே இல்லாமல் என்கிட்ட இருந்து என் ரெஸ்டாரண்ட்டை பறிச்சுக்கிட்டு
கேட்டார். அது கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கோவத்தில் கத்துறாங்க. என்ன பாக்கியா, என்ன தான் நினச்சிட்ருக்குற? இப்போ என்ன தான் சொல்ல வர? அதான் அதுக்கான பணத்தையும் நீ வாங்கிட்டில்ல சம்மந்திக்கிட்ட, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த டைம் கரெக்டாக வந்து நம்ம இனியா என்ட்ரி கொடுக்குறாங்க. பாட்டி, நீங்கள் ஒழுங்காக வாயை மூடுங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நியாயமே கிடையாது, என்ன நினச்சிட்ருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருக்கிறாங்க. என்ன இனியா, நீ எப்போ வந்த? என்ன நீ என்னென்னமோ வந்து நீ பேசிகிட்டு இருக்கிற, இங்கே நாங்கள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. இனியா இருந்துக்கிட்டு எனக்கு மொத்த விஷயமும் தெரியும், அதனால தான் இங்கே வந்தேன், இங்கே வந்து பார்த்தா தான் இன்னும் எனக்கு அதிகப்படியான விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மா பேச்செல்லாம் நீ கேட்காத சரியா? பாட்டி பேச்சை கேட்டுட்டு நீ ஒழுங்காக உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாரு, தேவையில்லாமல் உன் புகுந்த வீட்டு ஆளுங்க கூட பகையை வளர்த்துக்கிறாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பாட்டி, அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, போய் ஏமாத்துக்காரங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அம்மாவை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அம்மா சொன்னதை நான் நல்லாவே கேட்டேன், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டிலையே இருக்கவே இருக்காதீங்க, நீங்கள் இருந்தால் அம்மா கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அம்மா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால். கோபி இருந்துக்கிட்டு இனியா என்னம்மா பேசுகிற, பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே இனியா இருந்துக்கிட்டு, அப்பா நீங்களும் வாய மூடுங்க, நீங்களும் பாட்டி செஞ்ச வேலை தான் எல்லாமே, இப்போது என்னை வந்து பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பெருமை பித்திட்டு இருக்கீங்க பாருங்கள், இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுதாகர் இவ்வளோ கேவலமாக இருக்கிறாரு, ஏமாத்துக்காரராக இருக்கிறாரு, அப்போது அவரோட பிள்ளை எப்படிப்பட்டவராக இருப்பாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, ஆனால் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது, போக போக தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நான் எங்கள் அம்மாவுக்கே வந்து திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டே, இனியா அப்படிலாம் பண்ணாத சரியா, அது உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைம்மா, அவங்க மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து பாட்டி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் பேசவே பேசாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும், எப்போவுமே நான் நியாயத்துக்கு பக்கம்தான் இருப்பேன், அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இப்போவுமே அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக தான் அம்மா விட்டு கொடுத்துருப்பாங்க, இதே அந்த இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அம்மாவோட பதிலடியே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி இனியா பேசுகிறத கேட்டுட்டு கதறி அழுதுட்டுருக்குறாங்க. இனியா அந்த வாழ்க்கையை கஷ்டப்பட்டு அமைச்சு கொடுத்தது, நீ இப்படிலாம் பண்ணி நாசமாக்கிடாத அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது, ஒழுங்காக கிளம்பிடுங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் விளங்கவே விளங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஈஸ்வரி பாட்டியை கிளின்னு கிழிக்கிறாங்க தான் சொல்லணும். ஈஸ்வரி பாட்டி இனியா பேசுறதை கேட்டுட்டு அப்படியே மறண்டு போயிடுறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, ஏய் நீ அப்படிலாம் பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா நீ இப்படியே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கனால தான் இவங்க உன்னை எப்போவுமே மட்டம் தட்டி பேசுகிறதும் கூட பிரச்சனை பண்ணுறதையும் வேலையாக வச்சிட்ருக்குறாங்க. நீ இந்த மாதிரி முட்டாளாக இருக்காதம்மா, நீ முட்டாளாக இருந்தால் கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடிலாம் வாழவே முடியாது, உன்னை எப்போதுமே கீழே தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுமா, இந்த பாட்டி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே வந்து மாறவே இல்லை, மாறவும் மாட்டாங்க, இவங்க இருக்கிறது பிரச்சனை தாம்மா, இவங்க போயிட்டு அப்பா கூடயே அப்பா வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாட்டி ரூமுக்கு போயிட்டு அவங்களோட பேக் எடுத்துகிட்டு வராங்க இனியா இருந்துக்கிட்டு, பாட்டி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு வேலையே இல்லை சரிங்களா, நீங்கள் கிளம்புங்க, உங்களால் அம்மாவுக்கு எதுனாலும் கஷ்டம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்போ உங்களோட கதையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அங்கே எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டு ரொம்பவே கோவத்தோட கிளம்புறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. இனியா அப்படிலாம் நீ அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்காத சரியா, பார்த்துக்கலாம் எதுனாலும், அம்மா இப்போ வந்து நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, என்னை எத்தனை பேர் கீழே தள்ளி விட்டாலும் நான் மறுபடியுமே எழுந்து வருவேன் இனியா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவை சமாதானப்படுத்தி இனியா வந்து ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயே சுதாகருக்கு பெரிய ஆப்பா வைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போதுங்க. வெயிட் பண்ணி நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.